உன் பேர் என்னடா? எனக்கு பிடிக்கும். பேர் என்னடா? எம் முகமது இர்ஃபான். உன் பேர் என்னடா? ஆர் ஹரிச்சரன். உன் பேர் என்னடா? குகன். உன் பேர் என்னடா? தனுஷ். உன் பேர்? ஹரிஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் யாருன்னு தெரியுமாடா? யாரா சொல்லுங்கடா. ஸ்டாலின். யாரா? ஸ்டாலின். யாரா? ஸ்டாலின். அப்பா. அவர் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன்டா ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவர் நன்மை செய்வார். அப்படியாடா? என்னடா நன்மை செஞ்சிருக்காரு? ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏழைகள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா? சூப்பர்ரா. அவர் தெரியுமாடா உனக்கு? நல்லா தெரியுமா? அமைச்சர் நேரு அவர் தெரியுமா? அவரும் நல்ல ஏழைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, மகேஷ் பொய்யாமொழி தெரியுமாடா? தெரியுமா? யார்? கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சரா? அவர் உங்க எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமாடா? ஏன்டா? கல்விக்காக நிறைய பண்ணிருக்காங்க. எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்களா? சரி, இப்ப ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் அடுத்து உங்களுக்கு முதலமைச்சரா வந்தாருன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? எனக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குமாடா? ஏன்டா பிடிக்கும் சொல்ற? ஏன்னா அவர் நல்லது எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காரு. அப்படியா? சூப்பரா. உனக்கு ஏன்டா பிடிக்கும்? அவர் எல்லாம் நல்லதா செய்வாரு. ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா? உனக்கு நன்மை செய்வாங்க. உங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா? உனக்குடா? பேட்லாம் தந்தாங்க. பேட்டு, ஸ்டெம்பு, பாலு, ஃபுட்பால், செஸ் எல்லாம் தந்தாங்க. தந்தாங்களாடா? யாரா தந்தா? மு.க. ஸ்டாலின் அவர்லாம் அப்ளை பண்ணா எல்லாத்துக்கும் தருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? நீங்க வாங்கிட்டீங்களா? அங்கே வாங்கல. இன்னும் வாங்கலையா? நீங்க உன் பேர் சொல்லு, உங்க பகுதி சொல்லு, அவங்க தருவாங்க. நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். குகன், உறையூர், வெள்ளாளத்தெரு, கொரத்தெரு. உங்களுக்கு என்ன வேணும்? கிரிக்கெட் கிட்டு. கிரிக்கெட் கிட்டு. சரியா? உங்களுக்கு வர மாசம் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிரிக்கெட் கிட்டு வரும். வருமா வராதா? வரும். உங்க சொல்லுங்க. வருமா வராதா? வரும். சரியா? சொல்லுங்க. எங்களுக்கு கிரிக்கெட் கிட் இந்த வீடியோ மூலமா பார்த்து எங்களுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டாலின் அப்பா, எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கிரிக்கெட் கிட் வாங்கிட்டாங்க. சரி. நான் அடிக்கடி ஆசிரியர்களிட்ட வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை இது மட்டும்தான். மேக்ஸ் டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர்ஸ் எங்களுடைய பிடி பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்று ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக, விளையாட்டு வீரர்கள் சார்பாக, ஸ்டூடெண்ட் சார்பாக மீண்டும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கின்றேன்.